ஃப்ரெண்ட்ஸ், டே 0ல இருந்து 1 இயர் வரைக்கும் என்னோட ப்ரீடம் பேபியோட growth எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். எனக்கு பேபி ப்ரீட்டமாக பிறந்தப்போ நல்லா பயந்தேன். பேபி வந்து growth எப்படி இருக்கும், நார்மல் growth இருக்குமா, ஐ மீன் நார்மலாக ஒரு பேபி பிறக்கும்போது அவங்களுக்கு இருக்கிற growth தான் இவங்களுக்கும் இருக்குமா, இப்படி நிறைய கன்ஃபியூஷன் இருந்துச்சு. பட் இப்போ வந்து என்னோட பேபிக்கு நியர்லி 2 இயர் வந்து ஆக போகுது. ஸோ இந்த ஸ்டேஜில் என்னோட பேபியோட 1 இயர் ஜேர்னியை வந்து நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுக்கும் இது வந்து ஒரு நல்ல பாசிட்டிவ் தாட்ஸை கொடுக்கும் அண்டு இன்னும் போல்டாக இருக்கிறதுக்கு இந்த ஒரு வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளாடி போகலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் அண்ட் நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளாடி போகலாம். இது வந்து என்னோட பேபியோட ஃபர்ஸ்ட் டே ஆஃப் ஃபோட்டோ தான். இது ஹாஸ்பிட்டல்ல இருந்து எடுத்து எங்களுக்கு சென்ட் பண்ணது. அண்ட் என்னோட பேபியை வந்து இமீடியட்டாக ப்ரீடம்ங்கிறதுனால என்ஐசி கொண்டு போயிட்டாங்க. என்ஐசி ஸ்டோரி நான் செப்பரேட்டாக போட்டிருக்கேன், அந்த ஜேர்னி எப்படி இருந்துச்சு அப்படின்னு. அங்கே வந்து 30 டேஸ் வச்சுருந்தாங்க. இது கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்கவர் ஆகும்போது எடுத்த ஃபோட்டோஸ் தான். அண்டு 13th டே வந்து இது ரூமுக்கு ஷிஃப்ட் பண்ணும்போது நான் எடுத்த ஃபோட்டோ. ஸோ ரூமுக்கு ஷிஃப்ட் பண்ண ஃபர்ஸ்ட் டே இது தான். ஸோ ரூமில் வந்து 3 டேஸ் வச்சுருந்தாங்க. ஃபர்ஸ்ட் டே நிஜமாகவே எனக்கு பயமாக தான் இருந்துச்சு. ஏன்னா என்எஸ்சி ஸ்டோரி கேட்டவங்களுக்கு தெரியும், ப்ரீத்திங் எல்லாம் டிப் ஆகிட்டே இருந்து தான் ரெக்கவர் பண்ணி நாங்கள் ரூமுக்கே ஷிஃப்ட் பண்ணோம். ஸோ ஃபர்ஸ்ட் டே நல்லா பேம்பர் பண்ணி பார்த்துக்கணும் அப்படின்னு எல்லாம் ஒரு பயத்தோடையே தான் ரூமில் பார்த்துக்கிட்டோம். பட் இட்ஸ் ஓகே. அவர் வந்து நார்மலாக வேர்ல்டை வந்து ஃபேஸ் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிட்டார். ஸோ ஃபர்ஸ்ட் டே வந்து அவர் இப்படி தான் இருந்தார் எங்கள் கூட அன்னைக்கு. 3 டேஸ் அப்சர்வ் பண்ணிவிட்டு 3rd டே வந்து எங்களை வந்து பேபி ஓகே தான் அப்படின்னு அவங்க சாட்டிஸ்ஃபைட் ஆனதுக்கப்புறமா டிஸ்சார்ஜ் பண்ணிட்டாங்க. நாங்கள் இது வீட்டுக்கு வரும்போது எடுத்த ஃபோட்டோ. அண்ட் வீட்டுக்கு வந்து ஃபர்ஸ்ட் டேவே பேபியை வந்து குளிக்க வச்சாச்சு. ஸோ குளிக்க வைக்கும்போது நிறைய ஆயில் போட்டு பேபியை மசாஜ் எல்லாம் பண்ணிவிட்டு அப்புறமா குளிக்க வைங்க அப்படின்னு எல்லாம் டாக்டர் சொல்லி தான் அனுப்பியிருந்தாங்க. பேபிக்கு வந்து பாடியில் ஆயில் மசாஜ் கொடுக்கும்போது பேபியோட மசிலில் ஆயில் அப்சர்வ் ஆகி வெயிட் போடுறதுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு டாக்டர் சொல்லியிருந்தாங்க. அதுக்கு தான் மோஸ்ட்லி நம்ம ஆயில் மசாஜ் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து ஆயில் மசாஜ் எல்லாம் போட்டு கொஞ்சம் நேரம் வச்சுட்டு அதுக்கப்புறமா குளிக்க வச்சோம். ஆக்சுவலாக நான் வந்து டெலிவரி ஆகி பேபியை கொண்டு ஸ்ட்ரைட்டாக அம்மா வீட்டுக்கு தான் போயிருந்தேன். ஸோ அம்மா தான் ஃபுல்லாக வந்து பேபியை பேம்பர் பண்ணுறது, எப்போவுமே தூங்க வைக்கிறதுலேருந்து எல்லாமே அம்மாவே பார்த்துக்கிட்டாங்க. ஸோ அம்மா தான் எண்ணெயெல்லாம் தேய்ச்சி விட்டு குளிக்க வச்சாங்க. அண்ட் அவருக்கு வந்து ஃபீடிங் வந்து இவருக்கு லேச்சிங் வரல அப்படின்னு நான் என்ஐசி ஸ்டோரியிலே சொல்லியிருந்தேன். ஸோ பம்ப் பண்ணி ஃபீடிங் பாட்டிலில் எடுத்து அவருக்கு நாங்கள் வந்து ஃபீட் பண்ணுவோம். ஃபீடிங் பாட்டிலில் பேபி பிறந்து என்ஐசியில் இருக்கும்போதே லேச்சிங்க்கு ட்ரை பண்ணுங்கள், ஓரல் ஃபீடிங் ட்ரை பண்ணுங்கன்னு சொல்லும்போதே கொஞ்சம் கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ லேச்சிங் பேபி கற்றுக்கிட்டாங்க அப்படின்னா நமக்கு அவங்க வந்து நம்ம பிரெஸ்ட் மில்க்லேருந்து மில்க் கன்சியூம் பண்ணும்போது நமக்கும் செக்ரீஷன் நல்லா இருக்கும். இது இல்லை அப்படின்னா நமக்கும் மில்க் வந்து ஸ்டாப் ஆயிரும். எனக்கு வந்து அதே தான் நடந்துச்சு. பேபி லேச்சிங் இல்லாததுனால என்னோடய செக்ரீஷனும் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டாப் ஆகி 1 மந்த்லேயே பேபிக்கு வந்து என்னோடய மில்க் வந்து கொடுக்க முடியாமல் ஆயிடுச்சு. பட் நாங்கள் டாக்டரை 1 மந்த்துக்கு அப்புறமா செக்கப் போகும்போது கன்சல்ட் பண்ணப்போ அவங்க வந்து ஒரு ஃபார்முலா மில்க் வந்து சஜஸ்ட் பண்ணாங்க. அதுதான் அப்புறமா 1 இயர் வரைக்கும் அவனுக்கு நாங்கள் கொடுத்துட்ருந்தோம். என்னோட பேபிக்கு க்ரோத் பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிலேடாக தான் இருந்துச்சு எல்லாமே. பேபிஸ் வந்து பொதுவாக 2nd மந்தில் லைட்டாக ஸ்மைல் பண்ண ஆரம்பிப்பாங்க. என்னோடய பேபி வந்து ஸ்மைல் பண்ணுறதுக்கு 3rd மந்த் வரைக்கும் ஆச்சு. அதுவும் லைட்டாக தான் ஆரம்பித்தார் 3rd மந்தில். 4th மந்தில் தான் நல்ல கக்கபிக்கான்னு நல்லா சிரிக்க ஆரம்பித்தார். ஸ்டார்டிங்கில் ஸ்மைல் வந்து இந்த மாதிரி லைட்டாக தான் இருக்கும், ஆனால் ரெஸ்பான்ஸ் பண்ணுறதே பெரிய விஷயமா இருந்துச்சு எனக்கு 3rd மந்தில். அப்புறமா 4th மந்தோட எண்டில் தான் இந்த மாதிரி குப்பரை படுக்க ஆரம்பித்தார். ஆனால் இப்படி குப்பரை மெதுவாக படுத்துருவார். ஆனால் அவருக்கு ஸ்ட்ரைட்டாக படுக்கிறதுக்கு தெரியாது, நம்ம தான் ஸ்ட்ரைட்டாக படுக்க வைக்கணும். ஸோ இந்த மாதிரி ட்ரபிள் பண்ணி தான் அவர் குப்பரை படுத்து நிமிர்ந்து பழகினார். அப்புறமா 5th மந்த் ரன்னிங் ஹாஃப் ஆகும்போதெல்லாம் இவர் குப்பரை படுத்து இப்படி தலையை வந்து இப்படி நிமிர்த்து பார்ப்பார். நிமிர்த்து பார்த்துட்டு அவரே டேர்ன் பண்ணி பழகிட்டார். அதில் கொஞ்சம் எக்ஸ்பர்ட் ஆகிட்டார்.
அப்புறமா என்ன மாதிரி நிறைய ப்ரீடம் பேபிஸோட மதர்ஸ் கேட்டது, குழந்தையோட கழுத்து வந்து எப்போ உரைச்சிச்சு அப்படின்னு. அது வந்து நிறைய பேர் வந்து டவுட்டில் கேட்டதை விட பயத்தில் கேட்டது தான் ஜாஸ்தி. ஸோ இது வந்து நார்மலாக எல்லாருக்கும் இருக்கிற டவுட்டு தான். என்னோட பேபிக்கு வந்து 6 to 7 months பக்கத்தில் ஆச்சு கழுத்து உரைக்கிறதுக்கு. ஸோ ஒரி பண்ணாதீங்க, அது கண்டிப்பாக கழுத்து வந்து நல்லா உரைக்கும். ஆனால் அதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும், அவ்வளோதான். ஏன்னா ஸ்டார்டிங்கில் எனக்குமே நல்ல பயம் இருந்துச்சு, 5 months ஆகியும் பேபிக்கு இன்னும் கழுத்து உரைக்கலை அப்படின்னு. ஆனால் ப்ராப்பராக அவர் நல்ல கழுத்து உரைச்சி எழும்பி நிற்கிறதுக்கு 6 to 7 months எனக்கு எடுத்துச்சு. இவர் ப்ரீட்டமாக இருந்தாலும் கரெக்ட் டைமில் பண்ண ஒரே விஷயம் ஃபுட்டு மட்டும்தான். 6th மந்த்லேருந்து நார்மலாக பேபிஸ்க்கு நம்ம வந்து லிக்விட் ஃபுட்டில் இருந்து மெதுவாக சாலிட் ஃபுட்டு மாறி ஆரம்பிப்போம்ல, அந்த மாதிரி நான் மெதுவாக வந்து இவருக்கு ஆப்பிள் எல்லாம் கொஞ்சம் வேக வச்சு கிரைண்ட் பண்ணி கொடுப்பேன். அண்டு வாழைப்பழம் இதெல்லாம் கிரைண்ட் பண்ணி கொடுப்பேன். ஸோ 3 times நான் வந்து இந்த மாதிரி லிக்யூடை கொஞ்சம் செமி சாலிடாலாம் கொடுக்கும்போது கூட அவர் எடுத்துக்கிட்டார். அதை அவர் ரிஜெக்டே பண்ணலை. ஸோ அது மட்டும் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ இவர் கரெக்ட் டைமில் கரெக்டாக பண்ண ஒரே விஷயம் ஃபுட் மட்டும் எடுத்துக்கிட்டார். அதே மாதிரி இன்னைக்கு வரைக்கும் அப்படி தான். அவருக்கு ஃபுட்டுன்னு அவ்வளோ பிடிச்ச ஒரு விஷயமா இருக்குது. அப்புறமா 7th 8th இந்த மந்த்லெல்லாம் கொஞ்சம் நம்ம ஃபேஸ் பார்த்து ரியாக்ட் பண்ண ஆரம்பித்தார். அழுறதா இருக்கட்டும், சிரிக்கிறதா இருக்கட்டும், அப்புறம் நம்ம கை கொடுத்தா நம்ம கை மேலே கொண்டு கையை வைக்கிறதா இருக்கட்டும், இந்த மாதிரி குட்டி குட்டி ரியாக்ஷன் கொடுக்க ஆரம்பித்தார். அண்ட் இந்த பேபிஸ்க்கான குவா சத்தம் இருக்கும்ல, இதெல்லாம் கொஞ்சமாக அவர் வந்து ஆரம்பிச்சிட்டாரு சத்தம் போடுறதுக்கு. 7th 8th மந்தெல்லாம் அப்படி சூப்பராக போச்சு. அண்ட் 9th மந்தில் தான் அவர் ஃபர்ஸ்ட் டைம் பிறந்ததுக்கப்புறமா நான் ஒரு லாங் ட்ராவல் மாதிரி அவரை வெளியில் கூட்டிகிட்டு போனது. ஸோ கொஞ்சம் பயமாக இருந்தாலும் போல்டாக கூட்டிகிட்டு போனேன், எந்த ப்ராப்ளமும் இல்லை. அவரும் நல்லா என்ஜாய் பண்ணார். அதுக்கப்புறமா 8th மந்த் எண்டில் பார்த்திங்கன்னா அவராகவே உட்கார மாட்டார். ஆனால் நம்ம வந்து பிடிச்சி உட்கார வச்சோம் அப்படின்னா அவர் வந்து மெதுவாக அப்படி உட்காந்துப்பார். ஆனால் அவராகவே எழும்பி உட்காந்து ஸ்டெடி ஆகிறதுக்கு 10th 11th மந்த் வரைக்கும் ஆச்சு. பட் அதுக்கப்புறம் அவரை கையிலேயே பிடிக்க முடியாது, அது இன்னொரு சைடு. நம்ம பிடிச்சி உட்கார வைக்கிறதா இருந்தாலும் அவராக உட்கார ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம பிடிச்சா உட்காந்து பாருங்கிற ஸ்டேஜ் வந்த பிறகு தான் எனக்கு அவரை குளிக்க வைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. அது வரைக்கும் எங்கேயாச்சும் தலை இடிபட்டுரும் அண்டு தண்ணி மூக்கில் போயிடும், இந்த மாதிரி நல்லா பயந்து தான் குளிக்க வச்சுட்டு இருந்தேன் அம்மா வீட்டில் இருந்து ஹஸ்பண்ட் வீட்டுக்கு நான் வந்ததுக்கு பிறகு. பட் அவராக இந்த மாதிரி நம்ம பிடிச்சா கூட உட்காந்து பாருங்கிற ஸ்டேஜுக்கு பிறகு தான் எனக்கு அவரை குளிக்க வைக்கிறதுக்கு ஓரளவு கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. அப்புறமா கரெக்டாக 11th மந்த் ஆகும்போது நம்ம பிடிக்காமலே அவராகவே உட்கார ஆரம்பித்தார். உட்காந்து மெல்ல ஊறுறதுக்குமே ஆரம்பிச்சிட்டாரு. அண்ட் இன்னொன்று என்ன அப்படின்னா, நம்ம டிவி போட்டிருந்தா அதையெல்லாம் நல்லா அப்சர்வ் பண்ணுற அளவுக்கான ஒரு இது வந்துச்சு அவர்கிட்ட. இதெல்லாம் பார்க்கும்போது நல்லா ஹாப்பியாக இருந்துச்சு. அவர் வந்து அந்த ஸ்டேஜ்லலாம் இருக்கும்போது நம்ம டிவியில் ஒரு சாங் போட்டு கொடுத்தா அந்த சாங்குக்கு நல்லா வைப் பண்ணுறது, நல்லா குதிச்சு அதுக்கு ரியாக்ட் பண்ணுறது, இந்த மாதிரியான பாடி லாங்குவேஜ் எல்லாம் காமிக்க ஆரம்பித்தார். ஸோ அதெல்லாம் நம்மளுமே அவங்க கூட சேர்ந்து வைப் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அவங்க கூட சேர்ந்து அந்த டேஸ் எல்லாம் நல்லா என்ஜாய் பண்ணேன் நானுமே. அப்புறமா அவனுக்கு இந்த 1 ஏஜ் நெருங்குற டைமெல்லாம் ரொம்ப ஆக்டிவாக ஆரம்பித்தான். இப்போ நம்ம தூங்கிட்டு இருந்தாலும் நம்மளை டிஸ்டர்ப் பண்ணி எழுப்புறது, நம்ம கூட வந்து விளையாடுறது, இந்த மாதிரி குட்டி இந்த குழந்தைங்களுக்கான ஆக்டிவிட்டீஸ் அவங்ககிட்ட ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சு. அப்புறமா மோஸ்ட்லி இந்த ப்ரீடம் பேபிஸ் பிறந்த பேரண்ட்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ரொம்ப பேம்பர் பண்ணி வீட்டுக்குள்ளேயே வச்சு க்ரோ பண்ண பார்ப்பாங்க. பட் எனக்கு அது எந்த அளவுக்கு அப்படி தான் பண்ணணும் அப்படின்னு எனக்கு சொல்ல தெரியல. பட் நான் வந்து 4 to 5 months வரைக்கும் தான் வீட்டுக்குள்ளேயே ரொம்ப பேம்பர் பண்ணி வச்சுருந்தேன். இன்ஃபெக்ஷன் எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு பயந்து. அண்ட் ஒரு பர்டிகுலர் டைமுக்கு மேலே அவன் கொஞ்சம் ஆக்டிவ் ஆக ஆரம்பித்ததுக்கு பிறகு நான் வெளியிலலாம் கொண்டு வந்து நார்மல் பேபிஸை வச்சுருக்கிறது மாதிரி வெளியில் சும்மா அவனுக்கு ஒன்றும் புரியலைனாலும் ஏதாவது சொல்லிகிட்டே இருப்பேன். பேசி அவனை கொஞ்சம் வெளியிலலாம் வச்சுட்டு இருந்தேன். பட் அவனுக்கு இன்னைக்கு வந்து 1.25 வயசு ஆகுது. இன்னைக்கு வரைக்கும் அவனுக்கு எந்த இன்ஃபெக்ஷனும் வந்ததில்லை, எதுவுமே இல்லை. நார்மல் பேபிஸ் மாதிரி ரொம்ப ஆக்டிவாக இருக்கான். நார்மல் பேபிஸை விடைக்கும் பயங்கர சுட்டித்தனமாக இருக்கான் அவன்.
இவருக்கு வந்து 4th மந்தாக இருக்கும்போது தான் நாங்கள் வந்து நூலுக்கட்டு ஃபங்க்ஷன் வச்சோம். அதுதான் அவரோட ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன். அண்ட் அதுக்கப்புறம் ஸ்ட்ரைட்டாக நாங்கள் பர்த்டே ஃபங்க்ஷன் தான் வச்சுருந்தோம். அவரோட 1 இயரில் ஃபர்ஸ்ட் பர்த்டேக்கு கரெக்டாக அவரோட க்ரோத் எப்படி இருந்துச்சுன்னா, நார்மலாக எல்லாமே இருந்துச்சு. அவர் வாக் பண்ண மாட்டார், அவ்வளோதான். வாக்கிங்கை தவிர எல்லாமே இருந்துச்சு. வாக்கிங் மட்டும் கொஞ்சம் டிலே ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ எல்லாமே அவருக்கு டிலேடாக இருந்ததுனால எனக்கு அவர் வாக் பண்ணாதது பற்றி அவ்வளோ ஒரியாக இருக்கல. ஆனால் அதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு இப்போ வந்து அவ்வளோ ஓட்டம். நம்ம கண் இமைக்கிற டைமில் என்ன பண்ணி முடிச்சு வச்சுருக்கிறாருனே தெரியாது. அவ்வளோ அட்டகாசம் பண்ணுறாரு. நான் வந்து லீவில் ஊருக்கு போகும்போது அவரோட ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் நான் உங்களுக்கு வீடியோவில் கேப்சர் பண்ணி காமிக்கிறேன். பட் இப்போ வந்து அவரை என் அம்மா தான் பேம்பர் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ மட்டும் இல்லை, அவன் பிறந்ததுல இருந்தே எங்கள் அம்மா தான் அவனை வந்து டேக் கேர் பண்ணி ரொம்ப பேம்பர் பண்ணி பார்த்துக்கிட்டது. அப்புறமா நானுமே இங்கே ஜாபுக்குன்னு சொல்லி வந்ததுக்கப்புறம் அம்மாக்கிட்டே அவனை விட்டுட்டு வந்துட்டேன். ஸோ அம்மா தான் இப்போ பேம்பர் பண்ணிகிட்ருக்காங்க. எனக்கு வீடியோ கால் பண்ணும்போதாக இருக்கட்டும், அண்ட் என்னோடய ஃபாதர் இன் லா எல்லாம் அவனை வந்து அவன் பண்ணுற ஆக்டிவிட்டீஸை இருக்கட்டும், சுட்டித்தனம்லாம் வீடியோ எடுத்து அனுப்புவாங்க. பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். பட் சம்டைம்ஸ் அதெல்லாம் ரொம்ப மிஸ் பண்ணுவேன். பட் இட்ஸ் ஓகே, நோ ப்ராப்ளம். அண்ட் இப்போ வந்து அவரோட க்ரோத் வந்து செம்ம சூப்பராக இருக்குது. ஸோ ப்ரீடம் பேபிஸோட மதர்ஸாக இருக்கட்டும், ஃபாதர்ஸாக இருக்கட்டும், பார்த்துட்ருக்கீங்கன்னா கவலையப்படாதீங்க. அவங்கள வந்து நம்ம என்ஐசியூவில் ஒரு கோலத்தில் பார்த்துருப்போம்ல, அதையெல்லாம் மிஞ்சுற அளவுக்கு அவங்களோட ஆக்டிவிட்டீஸ் இருக்கும். ஸோ அதனால் எப்போவுமே ஒரி பண்ணாதீங்க. இவர் வந்து நல்ல கரெக்டாக வாக் பண்ணுறதுக்கு 1.5 வயசு மேலே ஆயிடுச்சு. பட் இப்போ பேச இன்னும் ஸ்டார்ட் பண்ணலை. மெதுவாக தான் அதுவும் எப்படியும் ஸ்டார்ட் பண்ணுவார். ஸோ அதுக்கும் நான் ஒரி பண்ணலை. அதுவும் அவர் கண்டிப்பாக சீக்கிரம் பேச ஆரம்பிச்சிருவார். இப்போ கரெக்டாக அவருக்கு 1.25 வயசு ஆகுது. ஸோ அவர் கிட்டத்தட்ட ஒரு 3 மந்த்ஸ் முன்னாடி தான் அவர் கரெக்டாக வாக் பண்ணவே ஆரம்பித்தார். வாக் பண்ண அன்னையிலேருந்து வாக் பண்ணிகிட்டே இருக்கார், அவ்வளோதான். வேறு ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. அவர் பின்னால் எங்கள் அம்மாவும் ஓடிட்டே இருக்கு. இதுதான் எனக்கு வந்து பேபி ப்ரீட்டாமாக பிறந்த அன்னையிலேருந்து அவருக்கு 1 வயசு ஆகிறது வரைக்கும் உள்ள க்ரோத்து. இதில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அண்ட் ஏதாச்சும் வேறு என்ன பண்ணாங்க பேபி இப்படியெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். ஏன்னா சிலது நம்ம சொல்லியிருப்போம், சிலது விட்டுருப்போம் இல்லையா? ஸோ அது நீங்கள் கேட்கும்போது எனக்கு தெரியும், ஆமாம் இது நம்ம சொல்லியிருக்கலாம் அப்படின்னு. ஸோ எதுனாலும் கேளுங்க கமெண்ட் பாக்ஸில், நான் உங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். அண்ட் இந்த வீடியோ நான் ஷேர் பண்ணுறதுக்கு ரீசன் என்னென்னா, நிறைய மதர்ஸ் வந்து பேபி ப்ரீட்டாமல் பிறந்ததுக்கப்புறம் பயந்துகிட்டே இருக்கும். பேபிக்கு இன்னும் நல்லா பேசலை, நல்லா நடக்கலை, இன்னும் அது தலை வந்து உரைக்கலை அப்படி இப்படின்னு. ஸோ இந்த வீடியோஸ் பார்த்ததுனால கண்டிப்பாக உங்களுக்கு கொஞ்சம் தைரியம் வந்திருக்கும். அண்ட் ஓகே நம்ம பேபியும் நல்லா ஓகே ஆகும் அப்படிங்கிற ஒரு நல்ல ஒரு ஓகே பரவாயில்ல அப்படிங்கிற ஒரு ஃபீல் வந்திருக்கும் இல்லை மைண்டுக்கு. அதுக்காக தான் நான் இந்த வீடியோ இன்றைக்கி ஷேர் பண்ணுறதுக்கு ரீசன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அண்ட் நம்ம சேனல் போய் பாருங்கள். வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருக்கு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் நெக்ஸ்ட் டைம் இன்னொரு சூப்பரான கண்டென்ட்டோட உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன். டில் தென் டேக் கேர், பை.